தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியலில் தான் பார்க்க போகிறோம். யார் யார் எங்கே களம் இறங்கியிருக்கிறாங்க என்பது குறித்து தான். இந்த முறை சாத்தூர் தொகுதியில் களம் இறக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ அவருடைய தொகுதிகளில் முன்னதாக இருந்தக்கூடிய தொகுதியில் அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருந்தது. இங்கேயும் களம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி பேசப்படுது. காரணம் என்னென்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இரண்டு முறை ஆளுநராக இருந்தாங்க. புதுச்சேரி, தமிழகம் ஆளுநராக இருந்திருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த பதவியிலிருந்து அவங்கள விலக்கி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் அவினாசி தொகுதியில் போட்டிடுறாரு. இதே மாதிரி தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான பதவியிலிருந்து பதவியை விலக்கிட்டு மாநில அரசியலுக்குள்ளே வராங்களோ அதே மாதிரி தான் வெளித்தோற்றத்துக்காக, அதாவது எதிர்க்கட்சியினர் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறது இயல்பு தான். அந்த மாதிரியான சூழலையும் இப்படி ஒரு வேட்பாளர்களை வெளியிட்டிருக்கிறாங்க. பாஜக வேட்பாளர்களை வெளியிட்டதுக்கு பிறகு தான் காங்கிரஸ் அடுத்த கட்டமாக வெளியிட்டது. அவங்களுடைய பாஜகவே வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. நம்மளும் தேசிய கட்சி, நம்மளும் வானதி சீனிவாசன் குறிப்பாக எம்எல்ஏவாக இருந்தவர், இவர்களும் வேறு இதுக்கு தான் மாறி இருக்காங்க. போன தடவை கோவை தெற்கில் நின்றவங்க இந்த தடவை கோவை வடக்கில் நிற்கிறாங்க. அப்போ எம்எல்ஏவாக இருந்து போட்டியிட்டு எம்எல்ஏவாக வென்றவங்க. பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியலில் தான் பார்க்க போகிறோம். யார் யார் எங்கே களம் இறங்கியிருக்கிறாங்க என்பது குறித்து தான். குறிப்பாக அதாவது நம்ம தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்கே போட்டிடுறாரு, அங்கே முக்கியமான தலைவர்கள் எங்கெல்லாம் போட்டிடுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அந்த வரிசையில் பாஜக மாநில தலைவர் எங்கே போட்டிடுறாரு நம்ம பார்த்தோன்னா, தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்கே போட்டிடுறாரு நம்ம பார்த்தோன்னா சாத்தூர் தொகுதியில் போட்டிடுறாரு. கடந்த முறை வேறு தொகுதியில் போட்டிட்டார். இந்த முறை சாத்தூர் தொகுதியில் களம் இறக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு வகையான ஒரு மாற்றத்திற்கு தான் அவர் இங்கே கேண்டிடேட்டாக போடப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவருடைய தொகுதிகளில் முன்னதாக இருந்தக்கூடிய தொகுதியில் அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருந்தது. இங்கேயும் களம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி பேசப்படுது. காரணம் என்னென்னா, அங்கே அவருடைய ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அங்கேயே மீண்டும் போட்டியிடக்கூடாது என்கின்ற முறையில் பாஜக தலைமையகம் முடிவு எடுத்திருக்கிறாங்க போல். ஆனால் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த முறை எப்படி களம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இரண்டு முறை ஆளுநராக இருந்தாங்க. புதுச்சேரி, தமிழகம் ஆளுநராக இருந்திருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த பதவியிலிருந்து அவங்கள விலக்கி தமிழக அரசியல் சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கேண்டிடேட் இவங்க அப்படின்றத தெரியும். இவங்க மயிலாப்பூர் தொகுதியில் போட்டிடுறாங்க. இவங்களுக்கு அதே மாதிரி போன தேர்தலில் தென் சென்னையில் நின்னாங்க. அப்போ அதிக வாக்கு சதவீதத்தை நிரூபித்தவர்கள் தான் தமிழிசை சவுந்தரராஜன். அப்போ எந்த அளவுக்கு இவங்க ஆளுநராக இருந்தவங்கள ரிசைன் பண்ண வச்சுட்டு மாநில அரசியலுக்குள்ளே வராங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஆண்டாண்டுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது, தேர்தலுக்கு ஒரு முறை மீண்டும் ஒரு தேர்தலுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதுன்றது அந்த கணக்கில் பார்த்து தான் இவங்களை களம் இறக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் முக்கியமான ஆள் நம்ம யாருன்னு பார்த்தோன்னா, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் அவினாசி தொகுதியில் போட்டிடுறாரு. இதே மாதிரி தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான பதவியிலிருந்து பதவியை விலக்கிட்டு மாநில அரசியலுக்குள்ளே வராங்களோ அதே மாதிரி தான் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் அவினாசி தொகுதி தனி தொகுதி. அந்த தொகுதியில் அவர் போட்டியிடுறாரு. அப்போ இந்த வேட்பாளர் பட்டியல் நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க. பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவது பல்வேறு சிக்கல்கள் இருக்குது அப்படின்றது. அப்போ சிக்கல்கள்ன்றதை தாண்டி எந்த அளவிற்கு முக்கியமான வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க, அது முக்கிய பொறுப்பில் இருந்தாங்க. மத்திய இணையமைச்சர், ஆளுநர், இந்த மாதிரி பதவிகளை வகித்து வந்தவங்க இப்படி தேர்தல் அரசியல் மாநில அரசியலுக்குள்ளே களமிறக்கப்படுறாங்கன்னா எவ்வளவு ஆலோசனைக்கு உட்பட்டு தான் இந்த வேட்பாளர்களை களமிறக்கியிருப்பாங்க. வெளித்தோற்றத்துக்காக, அதாவது எதிர்க்கட்சியினர் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறது இயல்பு தான். அந்த மாதிரியான சூழலையும் இப்படி ஒரு வேட்பாளர்களை வெளியிட்டிருக்கிறாங்க. பாஜக வேட்பாளர்களை வெளியிட்டதுக்கு பிறகு தான் காங்கிரஸ் அடுத்த கட்டமாக வெளியிட்டது. அவங்களுடைய பாஜகவே வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. நம்மளும் தேசிய கட்சி, நம்மளும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடணுன்ற ஒரு சூழலில் தான், ஒரு இக்கட்டான சூழல் தான் அவங்களும் வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி விளவங்கோடு விஜயதரணி அவர்கள் காங்கிரஸில் எம்எல்ஏவே இருக்கும் பொழுது பாஜகவில் சேர்றாங்க. அதன் பிறகு அவங்க எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகுறாங்க. பாஜகவில் இணைந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கலன்னு சொல்லி விமர்சனங்கள் இருந்தது. அந்த விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவிற்கு அதே தொகுதியில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் எந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தாங்களோ அதே தொகுதியில் அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு பாஜக கொடுத்துருக்குது. இவர்கள் பெண் வேட்பாளர், குறிப்பாக இந்த 27 வேட்பாளர் பட்டியலில் 5 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியலாக பாஜக வேட்பாளர் பட்டியல் இருக்கிறது.
அதே மாதிரி முக்கியமான ஆட்கள் குறித்து நம்ம பார்த்தோம். வானதி சீனிவாசன் குறிப்பாக எம்எல்ஏவாக இருந்தவர். இவர்களும் வந்து வேறு இதுக்கு தான் மாறியிருக்காங்க. போன தடவை வந்து கோவை தெற்கில் நின்றவங்க இந்த தடவை கோவை வடக்கில் நிற்கிறாங்க. அப்போ எம்எல்ஏவாக இருந்து போட்டியிட்டு எம்எல்ஏவாக வென்றவங்க அந்த தொகுதியில் போட்டியிடாமல் வேறு ஒரு வகையான காரணத்திற்காக மாற்றத்திற்காக கோவை வடக்கில் வந்து அவங்க போட்டியிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு வேட்பாளர்கள் பாஜகவில் 27 வேட்பாளர்களும் ஒவ்வொரு காரணத்திற்காகவும் ஒவ்வொரு மாற்றத்திற்காகவும் 27 வேட்பாளர்களை அறிவித்திருக்காங்க. இதில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சில சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அவர்களும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக தான் இருக்கிறாங்க. களம் வந்து அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் இருக்குது. எல்லா தேர்தல்லையுமே வந்து பாஜகவை என்ன விமர்சனம் செய்வாங்கன்னா, நோட்டாவை விட கம்மியாக வாக்கு வாங்கின கட்சி தான் பாஜக அப்படின்னாங்க. அதை முறியடிக்கும் வகையில் 4 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போனாங்க. அடுத்ததாக இந்த தேர்தலில் இந்த 27 பட்டியலில் அதிகபட்சமாகவே முழுக்கவே பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை சட்டமன்றத்தில் எங்களுடைய கைகள் ஓங்கும் என்கின்ற அளவிற்கு குரல் கொடுத்து பிரச்சாரங்கள் செய்து வந்துட்டுருக்கிறாங்க. அந்த வகையில் தான் இந்த வேட்பாளர்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முக்கிய இதுவாக இருக்கட்டும், மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம சொன்ன மாதிரியே, அதே மாதிரி திருவண்ணாமலையில் ஏழுமலை, ராசிபுரத்தில் தனி தொகுதி பிரேம்குமார் அவர்கள் இருக்கிறாங்க. மொடக்குறிச்சி முக்கியமான தொகுதி, முக்கியமான வேட்பாளர் தான் களமிறக்கியிருக்கிறாங்க. கிருத்திகா சிவகுமார். இவங்க எந்த அளவுக்கு களப்பணியாற்றுறாங்கன்றது சமூக வலைதளங்களில் பார்த்தாலே நமக்கு தெரியும். அவர்களுடைய செய்யக்கூடிய பணிகள் தான் அதிகமாக வைரல் ஆகிட்டு இருக்கும். அந்த வகையில் மொடக்குறிச்சி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் அவினாசி தனி தொகுதியில் எல்முருகன் அவர்கள் போட்டிடுறாங்க. திருப்பூர் சவுத்தில் வந்து தங்கராஜ் போட்டிடுறாரு. அதே மாதிரி தஞ்சாவூரில் முருகானந்தம், இவரும் ரொம்ப பேசும் பொருளான வேட்பாளர் தான். ஏன்னா அவரும் அந்தளவுக்கு களத்தை அவருக்கு சாதகமாக வைக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டையில் ராமச்சந்திரன். நம்ம ஆரம்பத்தில் பேசும்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி தான் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாரஞ்சி அவர்களுக்கு ஒரு சீட்டும் ஒதுக்கியிருக்கிறாங்க. அவர் எங்கே நிற்கிறாருனா திருப்பத்தூரில் நிற்கிறாரு. அவருக்கான களமும் அங்கே சாதகமாக தான் இருக்குன்றதையும் சொல்லப்படுறாங்க. இப்படி 27 வேட்பாளர்களுக்கும் இந்த முறை ரொம்ப மிகவும் பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா வேட்புமனு தாக்கல் செய்ய தேதியும் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் வேட்பாளர்கள் பட்டியலையே அறிவிக்கலையே என்கின்ற விமர்சனம் இருக்கக்கூடிய கடைசி நாளில் தான் வேட்பாளர் பட்டியலும் வந்தது. வேட்பாளர் பட்டியல் அறிவித்ததுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை தராரு. அவங்க முக்கிய தலைவர்களோட ஆலோசனை பெற்றுட்டு மறுபடியும் வேட்புமனு தாக்கல் களத்தில் எப்படி நேரடியாக மக்களாக நம்ம எப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்ளணுன்ற வகையில் அறிவுறுத்திட்டு போயிருக்கிறாரு. அப்போ நிச்சயமாக யாரெல்லாம் முன்னாடி பிரச்சாரத்தை ஆரம்பித்தாலும் கடைசியாக வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு கடைசியாக பிரச்சாரத்தை நாங்கள் செஞ்சாலும் களத்தை எங்களுக்கு சாதகமாக மாற்றிடுவோம் அப்படின்ற வகையில் வேட்பாளர்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. முக்கியமான வேட்பாளர்களை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஆவடி, இந்த மாதிரி பல்வேறு தொகுதிகள் 27 தொகுதிகளில் முக்கியமான வேட்பாளர்கள் களம் இருக்கப்பட்டிருக்கிறாங்க. களம் சாதகமாக எங்களுக்கு அமையும் சொல்லி வேட்பாளர்கள் எல்லாம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவில் எந்த அளவிற்கு பாஜக வேட்பாளர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போய் அவர்களுடைய மக்களுக்கான குரலை எழுப்புறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் நிச்சயமாக போவோம், எங்களுடைய கைகள் ஓங்கும் சட்டமன்றத்தில் 2026 தேர்தல் முடிவு அப்படி தான் இருக்குன்றதை தொடர்ச்சியாக அவங்க மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வராங்க. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி.